மாட்டின் சிறுநீர் என்கின்ற கோமியம் அமிர்த நீர் என்று குறிப்பிடுகிறார்கள். அதை கோமியம் சொல்லாதீங்க, வாயில் அடிக்க வாயில் அடிக்க. அமிர்த நீர் யாரு கேட்டாலும் நான் அப்படித்தான் சொல்லுவேன். ஏன்னா இவ என் தாய் மீனாட்சி. மாட்டின் சிறுநீரான கோமியத்தை குடிச்சா காய்ச்சலே குணமாகும்னு நம்ம சென்னை ஐஐடி இயக்குனர் காமக்கொடி பேசுனது தமிழ்நாட்டு அரசியல ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சுங்க. சன்னியாசி வந்தாரா, அவர் உடனே அவர் நல்ல ஜோரம் அடிச்சுதா, உடனே ஒரு டாக்டரை கூப்பிடலாமானாரா, கோமூத்திரம் பிபாமி அப்படின்னாராம். உடனே போய் அங்க மாட்டுல சிவாசானத்துல கோமூத்திரத்தை எடுத்துட்டு வந்தாராம். கடகட கடகடன்னு குடிச்சாராம். 15 நிமிஷத்துல தொடர்ந்து போயிடுதான். இப்ப என்ன பண்றீங்க? என்கிட்ட 3 ட்ரிப் வாங்கி முடுக்கு முடுக்கு முடுக்குன்னு குடிக்கிறீங்க. ஓகே, பயவுள்ள இவன் கோமியத்தை வாங்கி குடிக்க சொல்ற மாதிரியே சொல்றானே. என்னையா அது, ஒரு ஐஐடி இயக்குனரே மாணவர்களுக்கு அறிவியலை போதிக்க கூடியவரே இப்படி அறிவியலுக்கு புறமா பேசுறாரு ஐயா அப்படின்னு நெட்டிசன்கள் கலாய்க்க, என்னங்க அது ஐஐடி இயக்குனர் மட்டும் அறிவியல் புறமா பேசுவாரா? ஒரு அலோபதி டாக்டர் பேசக்கூடாது. நம்ம தமிழேசி உள்ள போந்து நான் அலோபதி டாக்டர் தான், ஆனா பாருங்க கோமியத்தை சப்போர்ட் பண்ணி பேசுறேங்க. ஏன்னா கோமியத்துல நிறைய சத்துக்கள் இருக்கு, உடம்புக்கு நல்லது, மருந்துன்னு உருட்டி இருக்கிறாங்க. கோமியத்திட்ட மைக்ரோ ஆர்கானிசத்தை பிரிவென்ட் பண்ற கேரக்டர் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனாலதான் இது என்னடா புது பொருளியா இருக்கு. சரிட்டுப்பா, இதோட பார்த்தாலும் பார்த்தா கோமியத்துக்கு ஒரு புதிய பெயர் வச்சிருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? ஆயுர்வேதத்துல கோமியத்துக்கு அமிர்த நீர்னு பேராமா. இதுக்கும் ஒரு படி மேல போய் நம்ம தமிழ்ல செய்யாக்க என்ன தெரியுமா சொல்றாங்க? எங்க மாட்டுக்கறி தினமும் சாப்பிட்றாங்களே தமிழ்ல ஏகப்பட்ட பேரு. மாட்டுக்கறி சாப்பிட தெரிஞ்சவங்களால மாட்டு கோமியத்தை குடிக்க முடியாதா அப்படின்னு ஒரு கிடுக்குப்பிடி கேள்வி வேற கேட்டிருக்கிறாங்க. மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, ஆனா மாட்டோட சிறுநீரை அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும். சிவாஜி சிவாஜி காப்பியில கோமியத்தை கலந்துட்டாங்கப்பா, என்ன கொல்ல பாக்குறாங்கப்பா, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணுப்பா. இந்த கேள்வி கேட்டதான் மெடிசன் ஆடி போயிட்டு பாரியா தமிழை சேர்க்க எது பேசினாலும் கரெக்டாக தான் பேசுவாங்க. இதே கேள்வி நம்மளும் திருப்பி கேட்போமே, மாட்டு கோமியத்தை தினமும் மருந்தா சாப்பிட்ற நம்ம தமிழை சேர்க்கா மாட்டுக்கறியும் சாப்பிட்டு உடம்புக்கு பூஸ்ட் ஆகிக்கலாமே, நல்லா உடம்புலாம் தேகுப்பா அப்படின்னு கேட்டா என்ன பண்ணுவாங்க தமிழை சேர்க்கான்னு கேட்குறாங்க. நம்ம தமிழை சேர்க்கா அதை பதில் சொல்ல மாட்டான்னு வச்சிங்களேன். ஆனாலும் ஒரு பக்கம் ஐஐடி இயக்குனர், இன்னொரு பக்கம் அலோபதி டாக்டர்னு முழுக்க முழுக்க என்னையா அது கோமியம் கோமியன்னு அறிவியலுக்கு ஒருவா பேசுறாங்களே, இவங்க முட்டாளா இல்லை நம்மளை பூரா முட்டாளாக்கிறக்காக பேசுறாங்களான்னு நீ யோசிச்சா அவங்க முட்டாள் கிடையாது. அவங்களோட முழு முதல் வேலை என்ன பண்றது, நம்மள மாதிரியான சாதாரண மக்களை முட்டாளாக்க வச்சு அந்த பிற்போக்கு அரசியல் நம்ம கிட்ட திணிச்சு அது மூலமா அவங்க அனுதாபம் அடைஞ்சு ஒரு குறிப்பிட்ட செக்டாரை மட்டும் மேலே இருக்க வச்சு அதுக்கு நம்ம தமிழிசை மாதிரி அக்காளுக்கு என்ன பண்றது, காமக்கொடி மாதிரி ஆட்களுக்கு சேவை செய்யறத ஒரு வேலையா வச்சிருக்கிறாங்க காலகாலமா. அந்த சேவைக்கு நம்மளால ஈடுபடுத்தணுங்கிறக்காக தாங்க வந்து கோமியம் குடிக்கன்னு பேசுறாங்க. இந்த கோமியம் இந்த மாடு புனிதம்னு வடநாட்டில் பூரா அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும் தலித்துகளுக்கு எதிராகவும் பல்வேறு வன்முறைகளை அங்கே இருக்கக்கூடிய ஆதிக்க ஜாதிகள் நிகழ்த்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வன்முறைகளை இங்கேயும் கட்டெழுத்து விடணும்ப்பா அப்படிங்கிறதுக்காக தாங்க நம்ம தமிழிசை அக்காவும் அண்ணாமலையும் இடையில பூந்து வந்து நம்ம காமக்கோடிக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க.